சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக 2005 விஜயகாந்த் தொடங்கினார். 2006 ஒரு 234 தொகுதியிலும் போட்டிட்டு அவர் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். முதல் முறையாக கட்சி தொடங்கிய பின் விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனது. அதன் பின்னர் 2011 அதிமுகவுடன் கூட்டணி 41 இடங்கள். இந்த 20 ஆண்டு காலம் தேமுதிக தொடர் பயணத்தில் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னர் தற்போது ராஜ்யசபா சீட்டை திமுக கூட்டணியில் பெற்றிருக்காங்க. தேமுதிக கட்சி தொடங்கியதிலிருந்து நாடாளுமன்றத்தில் முதல் உறுப்பினர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தேமுதிக நகர்ந்திருக்குதா? இந்த தேமுதிகவுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது? 2005 கட்சி ஆரம்பித்தாலும் கூட அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மன்றத்தை கட்சி போல நடத்திட்டு இருந்தார். விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றம்ங்கிறது அதுக்கு ஒரு ஆட்களை போட்டு ஒவ்வொரு நாளும் வெளியூர்லேருந்து பண்டலாக லெட்ரு வரும். அந்த லெட்டர்களை பார்த்து கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை எல்லாம் வாங்கி பிரித்து, உதாரணத்துக்கு புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தவங்க கல்வி உதவித்தொகை கேட்குறாங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்ற நிர்வாகிக்கு அனுப்புவாங்க. அவர் போய் அதை விசாரித்து உண்மையிலேயே இந்த இடத்துல படிப்புக்கு தேவைப்படுதுன்னா உடனே கல்விக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி விஜயகாந்த் அடிப்படையிலேயே அங்கே பண்ணி வச்சுருந்தார். அது ஒரு 10-15 வருஷம். அதுக்கு பின்னாடி இருந்தது ராவுத்தர். அவருடைய காஸ்டியூம் கதர் வேஷ்டி கர்சட்டை போட வச்சது, நீ அடுத்த முதலமைச்சர் நீ தான் அப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு விஷயத்தையுமே விஜயகாந்தை பார்த்து அதை டெவலப் பண்ணி உருவாக்குனது இப்ராஹிம் ராவுத்தர் தான். அதுக்கு பிறகு திருமணமாகுது. மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியை போல, பேர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அது ஒரு அரசியல் கட்சி மாதிரி தான் செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கு தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர்லாம் போட்டாங்க, எல்லா ஊர்லேயும் நிர்வாகி போட்டாங்க, மன்ற நிர்வாகிகள் இருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி போலே ஒரு 10 வருஷம் ரன் பண்ணிட்டு தான் அவர் 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலை சந்திக்கிறார், ஜெயிக்கிறார். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் அவர் போட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி. நிறைய பேர் சொல்கிறாங்க 2005 ஆரம்பித்தோடனே 6 அவர் 8% வாங்கிட்டார், விருதாச்சலத்தில் ஜெயிச்சிட்டார், 234 கேண்டிடேட் போட்டார்னா அவர் அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடிப்படையை போட்டுக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் போட்டு மன்றத்தை எல்லாம் ரெடி பண்ணி அவர் பண்ணுறாரு. 2005 ஆரம்பித்து 2006 தேர்தலில் அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி, 2 கட்சிகளுக்கு நான் தான் மாற்று. தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு 10% எப்பவுமே இருக்கும். நோட்டாவுக்கு போடுறவங்க, சுயேட்சைக்கு போடுறவங்க, ஓட்டே போடாமல் இருக்கிறவங்க, வெறுப்பில் இருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு 10%. கரெக்டாக விஜயகாந்த் அதை கேட்ச் பண்ணார். 2 கட்சிக்கு மாற்று நான் தான் அப்படின்னு அவர் பேசின பிறகு அவருடைய வெள்ளந்தியான பேச்சு, மேடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைச்சிட்டு சாப்பிட்டீங்களா, எல்லாம் பத்திரமா போகணும் சரியா அப்படின்னு அவருடைய லாங்குவேஜில் பேசுகிறப்ப அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. மேடைக்கான நாகரிக பேச்சு, அலங்கார பேச்சுகள் அதெல்லாம் மேடை அரசியல் பேச்சுன்றது உடைச்சது விஜயகாந்த் தான். ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சு என்ன பண்ணார்னா, எம்ஜிஆர் உடைச்சார். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் உடைச்சாருன்னா அதுக்கு பிறகு உடைச்சது விஜயகாந்த் தான். அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆனார். அது என்னன்னா, அவர் குறிப்பாக எந்த ஆடியன்ஸை கை வச்சார் அப்படின்னா, இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தினந்தோறும் உடல் உழைப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய டார்கெட் பண்ணுறாரு. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாதிரியே நம்ம நெருங்கி அவங்களோட போன பிறகு விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய, அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க விஜயகாந்தை கடவுளாக தான் நினச்சிருக்காங்க. பல டீ கடைகளில், ஹோட்டலில், அயன் வண்டி கடையில் விஜயகாந்த் ஃபோட்டோ இருக்கும். இன்றைக்கி முடியும் வச்சுருக்காங்க. அவங்க அரசியல் கட்சி இதெல்லாம் தாண்டி அவரை ஒரு கடவுள் மாதிரி ஒன்றும் பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்கலாம். அங்கங்கே போனீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். ஆட்டோவில் நம்ம விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு காட் ஃபாதர் மாதிரி, கார்டியன் மாதிரி இருந்தார். அதை தான் டார்கெட் பண்ணுறாரு. அது கரெக்டாக அவர் சூஸ் பண்ண இடம் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தை பண்ணார். அது குறிப்பாக தலித்துகள் வன்னியர்கள் 2 பேர் மிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் போய் கால் வைக்கிறாரு. 2 கட்சி அன்றைக்கி பெரிய பலமான கட்சியாக இருக்குது. அதிமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அந்த நேரத்தில் கலைஞரும் இருக்கார், ஜெயலலிதா இருக்குது. அந்த நேரத்தில் போய் விருத்தாச்சலத்தில் போட்டி போடுறாரு, ஜெயிக்கிறாரு. ஒட்டு மொத்தமாக ஓவராலாக பார்க்குறப்ப 8% வரவுடனே 2 கட்சிகளுக்குமே அன்றைக்கி கதி கலங்கி போச்சு. இனி இவர் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வளர விடக்கூடாதுன்னா நம்ம பக்கம் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் 2006 11 வரைக்கும் திமுக கவர்மெண்ட் ரன் ஆகுது. அப்போ 2011 தேர்தல் வருது. ஜெயலலிதா எப்படியாவது விஜயகாந்தை கூட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கடும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. தேர்தலை சந்தித்து விஜயகாந்த் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆயிட்டார். எதிர்க்கட்சி தலைவராகி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 பேருக்கு முடிச்சு. அவர் நாக்க கடிச்சு ஜெயலலிதா அவரை பார்த்து கேட்டது. ஆனால் அவர் பண்ண பெரிய தப்பு அதான் சார். விஜயகாந்த் பண்ண பெரிய தப்பு, கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தார்னா கட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருனா, அதிமுக ஜெயலலிதாவோட முட்டிக்கிறது, வெளியில் வந்துடுறாரு. வந்தப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. என்னையை பார்த்து சட்டமன்றத்தில் நாக்க கடிக்கிறியா, உன் கட்சியை நான் சில்லு சில்லாக உடைக்கிறேன்னு என்ன பண்ணாங்கன்னா, மொத்தமாக குரூப்பாக பிடிச்சாங்க.
யாரெல்லாம் நம்பிக்கையான ஆள் விஜயகாந்துக்கு நினச்சி கூட வந்தாரோ அவங்க கூட விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் உட்காந்தாங்க. அது வந்து விஜயகாந்துக்கு வந்து தாங்கவே முடியல. அதுக்கு பிறகு அந்த கட்சி வந்து பல பேர் வெளியில் ஏறுறாங்க, மொத்தமாக கூட எம்எல்ஏலாம் வெளியேறாங்க. திமுகவுக்கு சில பேர் போனாங்க, அதிமுகவுக்கு பெரும்பாலானோர் போயிட்டாங்க. இன்றைக்கி கூட பல பேர் அங்கங்கே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2016 வருது. 2016 தான் மக்கள் நல கூட்டணி. கலைஞர் ரொம்ப எதிர்பார்த்தார், இந்த கூட்டணியில் எப்படியாவது விஜயகாந்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு. பழம் நழுவி பாலில் விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் மக்கள் நல கூட்டணி வச்சு அது பெரிய தோல்வி. அப்போ 2011க்கு பிறகு தேமுதிகங்கிற ஒரு கட்சி வெற்றி பெறவே இல்லை. சட்டமன்றத்துக்கு போகல, நாடாளுமன்றத்துக்கு போகல. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூட போகல, சட்டமன்றத்துக்கு 2 முறை போயிருக்காங்க. அதுக்கு பிறகு போகவே இல்லை. அதற்கு பிறகு இந்த கட்சி 24 தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியோடு சந்திச்சாங்க. அது கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினாங்கன்னா கூட வெற்றி பெற முடியல. ஆனால் அதுக்கு அந்த தேர்தலில் கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு. எப்படியா தான் எடப்பாடி அங்கே தான் போவாங்க அப்படின்னு. தேமுதிக பாஜக கூட்டணிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதிப்பட்டுச்சு. இன்னொன்று கூடுதல் தகவல்னு சொல்லலாம்னா, முன்னாள் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வந்து லிஸ்ட்டே வச்சிருந்தார். நாளை காலையில் அறிவிக்கிறதுக்காக முதல்ல நைட்டு வந்து லிஸ்ட்டே வச்சிருந்தாராம். தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வருதுங்கிறது காலையில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் நைட்டோட நைட்டா திமுக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி உள்ளே போய் அவங்க கேட்ட டிமாண்டை கொடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா தேமுதிக சார்பில் ஒருத்தர் வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறார். முதல் முறையாக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் டெல்லி அரசியலில் முதல் முறையாக 20 வருஷம் கழிச்சு பார்க்க போகுது தேமுதிக. அதை வந்து திமுக பெருமனதோட அவங்க கொடுத்துருக்காருங்கிறது பெரிய விஷயம். முதல்லயே கொடுத்துட்டாங்க. அவங்க பெர்சன்டேஜும் கம்மி தான், 1% தான் இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தாலும் கூட பெர்சன்டேஜ் ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் வேற கூட்டணியோடு நிற்கிறப்போ கணக்கு மாறும். இப்போ நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் 4%, ஆனால் அது கூட்டணியோடு போகிற 10% ஆகும். விசிகா தனியாக நிற்கிறப்ப 4%, கூட்டணியோட 10% ஆகும். இதே மாதிரி தான் விஜய் தேமுதிக ஆகும். தேமுதிக தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 1%, நீங்கள் கூட்டணியோடு போகிறப்ப 6% வரைக்கும் வருதுங்கிறாங்க. அப்போ இது வந்து திமுகவுக்கு ஒரு கெயின், தேமுதிகவுக்கும் ஒரு முறை முதல் முறையாக இன்றைக்கி ராஜ்யசபா போகிறாங்கிறது ஒரு கிவன் டேக்கில் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, அம்மாவின் ஆன்மா மன்னிக்காதுன்னு ஒரு கும்பல் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் விஜயகாந்த் சந்தோஷத்தை மட்டும் இருந்தார்னா, நம்ம கட்சி முதல் முறையாக டெல்லிக்கு போதியா 20 வருஷம் கழிச்சு புத்துயிர் பெற்று வந்திருக்கு தேமுதிகங்கிறதான் பார்க்கணும். அது கரெக்டாக 2 பேருமே பயன்படுத்தினாங்க. இவங்களுடைய தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு, கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் கரெக்டாக தேவையை பயன்படுத்தினாங்க. இப்போ தேமுதிக கட்சி தொடங்கியதிலிருந்து அதிமுகவுடன் ஒரு கூட்டணியை வைத்திருந்தார்கள். திமுக பக்கம் கூட்டணியே அவங்க போகல, பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தாங்க, அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தாங்க. முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறாங்க, அதுவும் 20 ஆண்டு காலத்துக்கு பின்னர் அப்படின்னு. இந்த கூட்டணி எப்படி அது கூட இவங்க பயணிப்பாங்க, இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் திமுகவுடன்? இல்லை, முதல்ல தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் போகிறப்ப பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கு போகணும், எடப்பாடி நம்ப வேண்டாம், துரோகம் பண்ணிட்டாருங்கிறது அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. அடிமட்டமாக இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலேயே திமுக கூட்டணி அவங்க வரவேற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் எடுத்து வரவேற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், முதல் முறையாக நமக்கான ஒரு அங்கீகாரத்தை டெல்லியில் திமுக கொடுத்துருக்குன்னு. ஆனால் இவங்களுடைய பிரச்சார வியூகம் எப்படி பண்ண போகிறாங்க, திமுக பொறுத்தவரைன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆட்களை ஒதுக்கி விட்றாங்க, ஒரு நிர்வாகியை போட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கன்னு. அந்த மாதிரி இப்போ வந்து தேமுதிகவுக்கு ஒரு நிர்வாகிகளை போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ஒன்று கூடுதல் தகவல்னா, திமுக சார்பில் ஒருத்தர் வேட்பாளரை போட போகிறாங்க. இப்போ 4 சீட்டு, ஒன்று காங்கிரஸுக்கு போகும்போது, ஒன்று வந்து தேமுதிக கொடுத்துட்டாங்க. 2 திமுக சார்பில் நிற்க போகிறாங்க. ஒன்று வந்து திருச்சி சிவா ஆல்ரெடி இருக்கிறவர், இன்னொரு வந்து கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், அவர் தேமுதிகலேருந்து போனவர் தான், தேமுதிகவில் முக்கியமான பதவியில் இருந்தவர், அவரும் போகிறார். அப்போ டேரக்டான தேமுதிக ஒன்று, முன்னாள் தேமுதிக ஒன்று, 2 பேரும் இன்றைக்கி ராஜ்யசபாக்குள்ளே போகிறாங்க. பழைய ஆட்கள் கூட இருக்கிறதுனால அவங்க வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எப்படி பேசணும், கூட்டங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருச்சியில் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் துரை வைகோவுக்கும் நேருவுக்குமே பெரிய அளவில் முட்டல் மோதலாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் அதை சரி பண்ணிட்டாங்க. புது சின்னம், தீப்பெட்டி சின்னம், அதை கொண்டு போய் சேர்க்கணும், 2 பேருக்குள்ள பெருசாக மிங்கலால். அப்போ தலைமைக்கு தேர்றப்ப உடனே வந்து ஆஃப் பண்ணி, காங்கிரஸ் மாதிரி கிடையாது, பிரச்சனையை முத்த விட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன இஷ்யூ வருது அப்படின்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேக் ஓவர் பண்ணி அதை சமாளித்து அதை சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இவங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட சால்வ் பண்ணி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விருதுநகரில் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார். கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்தார். மாணிக்கம் தாகூர் தான் அங்கே வெற்றி பெற்றவர். அண்மையில் அவங்களுடைய மாநாடு நடந்தப்போ கூட தேமுதிக மாநாட்டில் விஜய் பிரபாகர் குறிப்பிட்டார், காங்கிரஸ் வந்து நம்பாதீங்க அப்படின்னு விஜய்க்கு சொன்னார். ஏன்னா அவங்க பேரம் பேசிட்டு கடைசியில் இங்கே தான் நிற்பாங்க, ஏன்னா விருதுநகரில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும்னு பேசினார். விருதுநகரில் தன்னுடைய தோல்விக்கு காரணம், தோல்வியடைய செய்ததற்கு காரணம் காங்கிரஸ் அப்படின்னு விஜய் பிரபாகரன் கருதி கொண்டிருக்கிறார். அப்படின்னா எப்படி காங்கிரஸ் கட்சி கூட ஜெல் ஆகும்? 2வது, காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறுவதுக்கு காங்கிரஸ் தான் காரணமானா திமுகவும் காரணம். இப்போ இதையெல்லாம் மறந்து, ஏன்னா பிரேமலதாவே அந்த தேர்தல் முடிவப்போ சொல்லியிருந்தாங்க, ஒரு சின்ன பையன் வெற்றி பெற விடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அதில் சின்ன பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாஃப்டானதுக்காக ஏன் வரல அப்படின்னு அளவுக்கு அவங்களுடைய கேள்வி இருந்தது. இதையெல்லாம் மறந்து ஒரு ராஜ்யசபா
அப்படிங்கிறது எல்லா காயத்துக்கும் மருந்து எல்லா காயத்துக்கும் அந்த ஒரு ராஜ்யசபா மருந்தாகிவிடும். இன்னைக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம் சார். இன்னைக்கு வந்து கட்சி ஜெயிச்சு 34 35 எம்எல்ஏ வந்து அதுக்கு ராஜ்யசபாவுக்கு போனோம். 6 வருஷம் நீங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுடைய குரலாங்க இருக்கலாம். நீங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு எங்க போனாலும் இந்தியாவுடைய எம்பி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ராஜ்யசபாங்கிறது. அதை கொடுத்துருக்குது. அதை வந்து கூட்டணி முடிவு பண்றதுக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க. ஜெய்சபுரம் தர்றோங்கிறதெல்லாம் சொல்ல முன்னாடியே கொடுத்துறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது நீங்க சொல்ற அத்தனை காயங்களுக்கும் மருந்தாக அமைஞ்சிடும். அங்கீகாரம் திமுக கொடுத்துருச்சு. தேமுதிக இந்த எலெக்ஷன்ல எப்படி அவருடைய தன்மை இருக்குன்றது தான் கேட்க. இல்லை, அவங்க விஜயை கொஞ்சம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் திமுக இது பிரகாரம் நீங்கள் விஜயை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் தான், ஏன்னா விஜய்க்கும் அவங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்குது. ஏன்னா சண்முக பிரபாகரன் படம் பண்ணுறப்ப அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, ஒரு ஆடியோ லான்ச்சு கூட வரலங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தேமுதிகவை திமுக பயன்படுத்தும் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா திமுக நேரடியாக விஜய்க்கு இதுவரைக்கும் பதில் சொல்றதை தவிர்த்து கொண்டு வருகிறது. அந்த அரசியலுக்கான இடமே ஸ்பேஸே கொடுக்காம வைக்கிறாங்க. அதில் ஒரு இவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமையும் இருக்குல்ல. நீங்கள் விஜய்ங்கிற ஒரு நபரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பின்னு அடையாளம் காட்டியது விஜயகாந்த் தான். யாருமே செய்ய மாட்டாங்க சார். ஒரு டாப் 5 இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, பீக்கில் இருக்கிற ஹீரோ, இன்னொரு ஹீரோ என் தம்பி எனக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு இவன் தம்பி கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு சந்திரசேகர் ஃபோன் பண்ணும்போது நான் உங்களை பார்க்கணும்னு விஜயகாந்த் போய் சந்திரசேகர் வீட்டில் நிற்கிறார். அந்த அளவுக்கு பண்ணார். ஆனால் அதே விஜயகாந்தனுடைய பையன் சண்முக பாண்டியன் சினிமாவுக்கு வர்றப்ப விஜய் தரப்புல இந்த சப்போர்ட்டும் இல்லையே. குறைந்தபட்சம் ஒரு நிகழ்ச்சி கூட போய் என் தம்பி நான் ஆதரவு தர்றேன், என் அண்ணனுடைய பையன் அப்படின்னு ஒன்றுமே பண்ணலையே. அந்த கோபம் உங்களுக்கு இருக்குது. அது இன்னொரு தகவல்னா சொல்கிறாங்க, அவங்க முயற்சி பண்ணி கூட வராமல் போயிட்டார். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணி கூட வராமல் போயிட்டாருங்கிற ஒரு கோபம்லாம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ அதெல்லாம் அவங்க வந்து கையில் எடுத்து இல்லை, அந்த அளவுக்கு விஜய் ஒரு நன்றி விசுவாசம் அப்படி இல்லாமல் இருப்பார். அவர் தன்னுடைய திரைப்பட வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக விஜயகாந்த் இருந்திருக்கிறார். விஜய் கூட இருந்த ஒர்க் பண்ணி அவங்க மேனேஜராக இருக்கட்டும், டச்சப் பாயாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், யாராவது விஜய் வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்கன்னா கிடையாது. கட்டிய மனைவி 27 வருஷம் வாழ்ந்த மனைவி அவர் மேல் பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் விஜயினுடைய கேரக்டர், பர்சனல் கேரக்டர் இப்படி தான் இருக்குது. இப்போ இவ்வளோ கான்ட்ரவர்சி வருது, யாராவது ஒருத்தர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? ஜனநாயக படத்தை முடிக்கிறாங்களே, சினிமா தரப்புலேருந்து ஏதாவது குரல் வந்திருக்கா? அரசியல் தரப்புல இருந்து தான் குரல் வருது, சினிமா தரப்புல இருந்து யாரும் வரல. இப்போ உடன் பயணித்தவர்கள் விஜயகாந்தை பற்றி நீங்கள் 1000 பேர் பேசுகிறாங்க. இல்லை, விஜய் அப்படி ஒரு நட்பு வட்டாரத்தோட இல்லாதாலா? யார்ட்டையுமே அப்படி ஒரு இது இல்லாமல் இருக்குது. நட்புக்கு தாண்டி சார் யாருக்கும் எதுவும் செஞ்சதில்லை. அவரை வைத்து படம் என்ன ஒரு டேரக்டர் சார் இன்னைக்கு இருக்கிறாரு. விஜய் அஜித்தை வைத்து வந்த படம் ஒரே படம் தான், ராஜாவின் பார்வையில். அந்த டேரக்டருக்கு சமீபத்தில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ராமச்சந்திராவில். அவர் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஒரு கிளிப் மாதிரி வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு ஒரு 40 நாள் கழிச்சு அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணுவாங்க போல. அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு 70,000 80,000 தேவைப்படுது. இவர் பல தரப்படையும் முயற்சி பண்ணுறாரு. விஜய் தரப்பில் என்னமே உண்மை இல்லையே. சரி, அதை கூட விடுங்க. விஜயினுடைய சொந்த தாய் மாமா எஸ்என் சுரேந்தர்னு ஒருத்தர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், டப்பிங் ஆர்டிஸ்ட், பாடல், சொந்த தாய் மாமா, சோபாவுடைய தம்பி. அவர் பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்க்குறேன் வடபழனியில் ஒரு பைக்கில் லிஃப்ட் கட்டு போயிட்டு இருக்கார். பொருளாதார ரீதியாக மிக பின்தங்கி தான் இருக்கார். தன்னை சார்ந்து யாருக்குமே விஜய் செய்யலை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. யாருமே நல்ல விதமாக சொல்லவும் இல்லை. அப்போ இவருக்கு மட்டும் எப்படி செஞ்சுருக்க போகிறாங்க? இவங்களுக்கும் செய்யலை. இவங்க அந்த பேசினாங்கன்னா பேசுகிற அந்த இடத்தில் இவங்க பேசினா சரியாக இருக்கும். அதை இவங்க ஹைலைட் பண்ணி பிரச்சாரத்தில் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.